ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் இருக்கிறோன்னா 12th மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இப்போ மோஸ்ட்லி செப்டம்பர் 2nd வீக் ஆர் 15 டேட்டுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் வைஸ் பார்க்கலாம். சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கேட்கறதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. 5 மார்க்னால் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் 1.3 1.4லேருந்து ஒரு 5 மார்க்கும், நெக்ஸ்ட்டு 1.5 1.6 இந்த பார்ட் ரீஜன்லேருந்து, இந்த 1.5 1.6 1.7 இந்த ரீஜன்லேருந்து ஒரு 5 மார்க் மோஸ்ட்லி கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அப்படி தான் இருந்தது இது வரைக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா சம்மும் படித்து தான் ஆகணும். நான் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் சம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் 1.3ல் 1.3 வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, எக்ஸசைஸ் 1.4 கிராமர் ரூல் வந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு கிராமர் ரூல் படிச்சிருங்க. சாப்டர் 1ல் கிராமர் ரூல் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.7ல் இந்த காசியன் எலிமினேஷன் கெமிஸ்ட்ரி சம் ஒரு 2 சம் இருக்குது. சாரி, இந்த எக்ஸசைஸ் 1.6ல் கெமிஸ்ட்ரி சம் 2 இருக்குது. தேர்ட் சம்மும் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு சம் இருக்குது. அந்த சம் கண்டிப்பாக பார்த்துங்க. கெமிஸ்ட்ரி சம் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.5 வந்து ஒன்றும் இல்லை, காசியன் எலிமினேஷன் மெத்தட் தான். எக்ஸசைஸ் 1.4 கிராமர் ரூல் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் சாப்டரில். என்ன சார் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்ன சார் எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் தான் குவார்ட்டர்லிக்கும் சரி, ஆஃப் இயர்லிக்கும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டா உங்களால் 5 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும். நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கணுன்னா, 35 எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் 30 அபோவாவது நம்ம எய்ம் இருக்கணும். 30 அபோவ் எடுக்கணுன்னா உங்களோட மொத்த ஃபோக்கஸும் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ், மேக்ஸிமம் 3 or 4 சாப்டர்ஸ் உங்களால் முடிச்சிருக்கணும் நீங்கள் ஆஃப் இயர்லிக்குள்ளே. அப்போ தான் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ செகண்ட் சாப்டர் போகலாம். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட, ஈஸியாக மார்க்கு வாங்கலாம். இப்போ 2.4ல் உங்களுக்கு வந்து பியூர்லி இமேஜினரி சம் தான், 2 சம் தான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. 2.5ல் இந்த வெர்டிசஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு சம் இருக்குது, அவ்வளோதான். 2.6ல் உங்களுக்கு லோக்கஸ் ஆஃப் இசட்டுன்னு ஒரு 2 சம் இருக்குது, லோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. அந்த சம் கண்டிப்பாக பார்த்துருங்க. 2.7ல் ப்ரூவ் தட் சம் தான். 2.8ல் 4 5 6 இந்த 4 5 6 இந்த சம் வந்து கண்டிப்பாக வரும். ப்ரூவ் தட் சம் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதே ஃபார்மேட்டில் எக்ஸாம்பிள்லேயே இருக்குது. போலார் ஃபார்மில் இருக்கிற சம்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. இல்லை நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாப்பர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, அது ப்ராப்பர்ட்டி தேரம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அது கண்டிப்பாக பார்த்துங்க. சில சமயம் கம்பல்சரி 2 மார்க்லையும் கேட்பாங்க, கம்பல்சரி 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதுலேயும் கண்டிப்பாக 2 5 மார்க் வரும். இதில் 2 5 மார்க் ஷோராக வரும்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா மோஸ்ட்லி ஒரு 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். பப்ளிக் எக்ஸாம்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த ஒரு 5 மார்க்கும் எதுலேருந்து கேட்டுக்கிறாங்கன்னா 3.4ன்ற எக்ஸசைஸ்லேருந்து தான். இதில் ஒரு 5 சம் இருக்குது. எக்ஸசைஸில் ஒரு 3 சம், எக்ஸாம்பிள் ஒரு 2 சம். சால்வ் ஈக்குவேஷன்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான சம் தான். பட் இந்த சம்லாம் பார்த்துட்டா உங்களால் கண்டிப்பாக 2லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும். இப்போ 3.1 வந்து நார்மல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். 3.3ல் இந்த ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் சம் 2 சம் தான் கொடுத்துக்கிறேன், பார்த்துங்க. 3.5ல் ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்டு 7, எக்ஸாம்பிள் 3.28. சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரினாலே ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரொம்ப ஈஸி. ஃபார்முலாஸ் மட்டும் உங்கள் கையில் உங்களுக்கு நல்லா தரவாக தெரிஞ்சால் உங்களால் ட்ரிக்னாமெட்ரி அப்ரோச் பண்ணுங்கள். சார் எனக்கு ஃபார்முலா தெரியாது, ரொம்ப கஷ்டம்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க. இந்த சம் பார்க்காம போகவே போகாதீங்க. எக்ஸசைஸ் 4.5 உங்களுக்குலாம் ரொம்ப
டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.5 கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எக்ஸசைஸ் 4.5லேருந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் சம் தான் நான் கொடுத்துருக்குறேன். என்ன சார் நிறையா சம் இருக்குது, 5, 6, 7, 8, 9, 10. நீங்கள் எக்ஸசைஸில் பார்க்குற சம் பேரலாக எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தா உங்களால் ஈஸியாக சம் பார்க்க முடியும். ஏன்னா எக்ஸசைஸில் இருக்கிற மெத்தடில் தான் எக்ஸாம்பிளும் இருக்கும். ஸோ இந்த சம்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 4.1ல் சைன் இன்வெர்ஸ் வச்சு, எக்ஸசைஸ் 4.2ல் காஸ் இன்வெர்ஸ் வச்சு, எக்ஸசைஸ் 4.4ல் இந்த டேன் இன்வெர்ஸில் வச்சு சம் வரும். வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ட்ரையாங்கிள் வச்சு சைன் தீட்டா காஸ் தீட்டா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ் இந்த ஃபார்முலா வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் 4.5ல இருந்தால் டேன் இன்வெர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சாலே உங்களால் ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக உங்களால் எழுத முடியும். டாப்பர்ஸுக்காக ஒன்று எடுத்துன்னு வந்துக்கிறேன். இந்த சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் இந்த ஒன்றும் இல்லை, அது கிராஃப் வரைய சொல்லுவாங்க. கிராஃப் வந்து மொத்தமாகவும் சேர்த்து கேட்கலாம், இல்லை செப்பரேட்டாகவும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். கிராஃப் வைக்க சொல்லிட்டாங்கன்னா உங்களோட சென்டம் அங்கே மிஸ் ஆகும் கண்டிப்பாக. ஒரு வேளை கிராஃப் கேட்டுட்டாங்கன்னா பார்க்காம ஒரு சம் கூட விடாதீங்க. நானே கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ளீஸ். இப்போ சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. இப்போ 5.1ல் நம்மளுக்கு என்னென்னா சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் இருக்குது. அது 2 சம் தான். 5.1ல் எக்ஸாம்பிள் 5.10. 5.2ல் 4th டிவிஷன் 5th டிவிஷன். இது வந்து என்ன சம்ஸ்னால் ஃபோக்கஸ், வெர்டிசஸ், லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இந்த மாதிரி சம் கண்டுபிடிக்கிற மாதிரி எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலாக்கு தான். 5.4ல் 362. இதில் 362ன்றதுக்கு ரொம்ப 3 சம் தான் இருக்குன்னா நீங்கள் இன்னும் 2 சம் நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் 5.4ல் 8, 7 ப்ரூவ் தட் சம் இருக்கும். எக்ஸசைஸ் 5.4ல் 8, 7 இந்த 2 சம்மும் கண்டிப்பாக பாருங்கள். அது சம்டைம்ஸ் கேட்டுருக்குறாங்க அந்த ப்ரூவ் தட் சம். t = t/2 அந்த சம். இப்போ நெக்ஸ்ட் இந்த 5.4ல் மோஸ்ட்லி என்ன சம் இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், நார்மல் ஈக்குவேஷன் தான் கேட்டுருக்குறாங்க. ஸோ தேர்ட் சம், 6th சம், செகண்ட் சம் 5.29, 5.30. இப்போ நெக்ஸ்ட்டு 5.5 எக்ஸசைஸ் 5.5ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா இதெல்லாம் எப்படி அப்ளிகேஷன் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சம் இருக்குது. ஸோ இதில் எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் அதுலேயே என்னால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல, இது எது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே அதிகமாக மோஸ்ட்லி ரிப்பீட்டட் சம் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இந்த ராக்கெட் சம்மு, வாட்டர் ஃபவுண்டைன் சம்மு, ராடு சம்மு, இல்லை ரியாக்டர் சம் கூட சம்டைம்ஸ் கேட்டுருக்குறாங்க. ரியாக்டர் சம்மு, பிரிட்ஜ் சம்மு. ஸோ எல்லாமே கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு 6th சாப்டர். இப்போ 6th சாப்டர்லேருந்து என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இப்போ 6th சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இந்த 9, 10 எக்ஸாம்பிள் 6.5, 6.3 இந்த 2 சம்மும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த ப்ரூவ் தட் சம். வெக்டார் மெத்தட், வெக்டார் டயக்ராம் வரைஞ்சி ப்ரூவ் தட் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த வெக்டார் டயக்ராம் ஆங்கிள்ஸ் பேராமீட்டர்ஸை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள் எந்த சைஸில் இருக்குது, லோவர் ட்ரையாங்கிள் எந்த சைஸில் இருக்குன்னு அந்த ஆங்கிள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக மார்க் இருக்குது. எக்ஸசைஸ் 6.3ல் ப்ரூவ் தட் சம் தான். இது மோஸ்ட்லி இது a.b, a cross b வெக்டார் c இன்ட்டு அது நார்மலாக டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது. கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் எடுப்பீங்க. டாட் ப்ராடக்ட்னா நார்மலாக ஸ்கேலார் மல்டிபிள் பண்ணி போடுவீங்க. அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். எக்ஸசைஸ் 6.5ல் என்ன சம்ஸ் இருக்குன்னா ஃபுட் சம் இருக்கும். ஃபுட் ஆஃப் த ஃபுட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் 6.7ல் இல்லை மோஸ்ட்லி இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம்லேயும் கேட்பாங்க, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்லேயும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே ரெடியாக இருக்கணும். எக்ஸசைஸ் 6.8ல் வேறு ஒன்றும் இல்லை, கோப்ளானர் சம் தான். 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா ஈஸியான சாப்டர்லேருந்து வாங்க. இப்போ ஒவ்வொரு சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் சாப்டரில் எந்த எக்ஸசைஸ் சொல்லலாம், 1.6, 1.7 சொல்லலாமா? கண்டிப்பாக 1.6, 1.7ல் ஒரு சம் வரும். இந்த 2 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஃபஸ்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர்
தேர்ட் சாப்டர். இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபோர்த் எக்ஸசைஸை ஹோல்ட் பண்ணி வைங்க. ஏன்னா ஃபோர்த் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நிறைய பேர் டிஃபிகல்ட்டுன்னு தான் நினைப்பீங்க. 4, 5லாம். 6th சாப்டர் வந்துடுங்க. 6th சாப்டரில் உங்களுக்கு வெக்டார் அல்ஜிப்ரா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நார்மலி இது ப்ரூவ் தட் சம்மு, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஸோ அந்த மாதிரி கார்ட்டீசியன் வெக்டார் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அட்லீஸ்ட் நான் மார்க் பண்ணுற எக்ஸசைஸாவது கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் 1.6, 1.7, 1.5, 1.4 இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். சாப்டர் 2ல் இந்த 2.8, 2.7, 2.6 இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் நீங்கள் தேர்ட் சாப்டரில் எந்த எக்ஸசைஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ 3.4 கண்டிப்பாக பார்த்தாகணும் எல்லாருமே. ஃபோர்த்து சாப்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4.5 எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். 5th சாப்டரில் நீங்கள் லாஸ்ட் எக்ஸசைஸ் 5.5 ஒருவேளை உங்களால் முடிஞ்சால் இந்த டைப் ஆஃப் கோனிக்ஸ் எக்ஸசைஸ் 5.4ல் 3, 6, 2 இந்த சம்மில் பார்த்துக்கோங்க. இப்போ 6th சாப்டரில் வந்துன்னா நீங்கள் எந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸும் 6.7ம் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸ்லோ லேர்னர்ஸ், பிலோ ஆவரேஜ். ஸோ உங்களோட டைமை ஒதுக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், உங்களால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ உங்களோட டோட்டல் எஃபெக்ட்டும் உங்களோட ஃபைனல் மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஸோ ரெக்ரெட் மட்டும் பண்ணாதீங்க. ரெக்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் படிக்கணுன்ற மைண்ட் செட்டே இருக்காது. இப்போ நான் சிம்பிளாக ஒரே ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். என்னால் படிக்க முடியல சார், நான் என்ன சார் பண்ணுறது, படிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லைன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதை 5 செகண்ட்ஸ்க்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ண போயிடுங்க. இப்போ நான் படிக்கணும்னு நினச்சி புக் எடுத்து உட்காரணும்னு நினச்சா யோசிச்சுனே இருந்தால் கண்டிப்பாக நம்ம மைண்டு டைவர்ட் ஆகிடும். இவன் என்ன இப்படி யோசிக்கிறான்னு. ஸோ டிசிஷன் எடுத்தால் அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ நான் படிக்க போகிறேன், ஸோ உடனே புக் எடுத்து மேக்ஸை போட்டு பாருங்கள். சம்மெல்லாம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களால் படிக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. இவ்வளோ சம்ஸ் இருக்குது, எப்படி சார் படிக்கிறதுனா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் மோஸ்ட்லி அந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் இருக்கும். இப்போ ரோ ஈக்குவலன்ஸ் ஃபார்ம்லாம் எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் ரோ எலிமினேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எலிமினேட் பண்ணுவோம். குரூப்பிங் டெக்னிக்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி படிங்க. நாங்களாம் இப்படி குரூப்பிங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி படித்ததுனால தான் எங்களால் ஈஸியாக சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் அந்த மாதிரி, செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டரில் அந்த 3.4 எக்ஸசைஸ்லாம் அந்த 5 சம்முக்குமே ஒரே ஸ்டெப்பு தான். ஸோ ஒரு ரூட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு குரூப்பிங் டெக்னிக்ஸ், ஒரு பேப்பரை எத்தனை சம் இருக்கும், இந்த எக்ஸசைஸில் 5 சம் இருக்குன்னா ஒரு பேப்பரை 5ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ அந்த 5ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினையும் குரூப் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி தான் எல்லா சம்முக்கும். 5th சாப்டரில் இந்த எக்ஸசைஸ்க்கு இதே மாதிரி நீங்கள் குரூப்பிங் பண்ணி தான் படித்தாகணும். அந்த மாதிரி நீங்கள் படித்தாதான் உங்களால் ஈஸியாக சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லா சம்ஸும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.